ஜெயகுருதே செய்தவரும் செய்தவரும் நெஞ்சே தவம் செய்தால் எழுத விரும்பியதை எழுதலாம். வையகப்பு அன்பு சிறந்த தவமில்லை. உலகத்து அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு. நம் காரைக்குடி மகிழ்ச்சி கல்வி குழுமத்தில் அன்புள்ளம் கொண்ட தலைவர், கல்வி ஞானி, தியான குரு மற்றும் நம் கல்வி குழுமமே அன்போடு அழைக்கும் மாஸ்டர் ஐயா சேதுராமன் அவர்களை இந்த சிறப்பு நேர்காணலுக்காக வருக என உங்கள் காரைக்குடியுடன் அன்போடு வரவேற்கின்றோம். மாஸ்டர், நம்ம மகிழ்ச்சி மகேஸ்வரி பிறந்த நாள் அன்னைக்கு உங்களை நேர்காணல் செய்யறத நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் மாஸ்டர். ரொம்ப சந்தோஷம். சரிங்க மாஸ்டர், நம்ம மகிழ்ச்சி மகேஸ்வரி அவங்களோட பிறப்பை பற்றியும் அவங்களோட பெற்றோர் பற்றியும் கொஞ்சம் சொல்றீங்களா? அவர் பிறந்த புண்ணிய பூமி நர்மதை நதிக்கரை ஓரம், வடநாட்டுல மத்திய பிரதேசத்துல பாண்டுகா என்ற ஒரு கிராமத்துல பிறந்தது. அந்த குக்கிராமத்துல பெற்றோர்களுக்கு 8வது குழந்தையாக பிறந்தவர் மகரிஷி அவர்கள். மாஸ்டர், நம்ம மகரிஷி மகேஸ்வரியோட பள்ளி படிப்பு பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. திண்ணை பள்ளியில முதலில் பயின்றுவிக்கிறார். குருகுல பள்ளி 1917 ஜனவரி 12ஆம் தேதி அவதரித்தார். அந்த குருகுலத்துல அவங்க அப்பா அம்மா சேர்த்து அங்க 5 வரைக்கும் படிக்கிறாரு. ஜபல்பூருக்கு அவர் வருகின்றார் கல்வி கற்றுக்கொள்வதற்காக. அங்க 8ஆம் வகுப்பு வரை 10 படித்து பின்பு இன்டர்மீடியட் படித்து பிஎஸ்சி பிசிக்ஸ் அந்த படிப்பை ஒரு கல்லூரியிலே படித்து முடிக்கின்றார். பிசிக்ஸ்ல நல்ல அருமையான மதிப்பெண்கள் வாங்குறது மட்டுமல்லாமல் குவாண்டம் தியரி என்ற ஒன்றை அழகாக அதை விரிவுரையாற்றக்கூடிய சக்தி படைத்திருந்தவர் மகரிஷி மகேஸ்வரி அவர்கள். தியானம்னாலே நிறைய நகை இருக்கு மாஸ்டர். ஆனா நம்ம மகரிஷி மகேஸ்வரி அப்படின்னு சொன்னாலே ஆன்மீக தியானம் அப்படின்னு சொல்றாங்க. ஆன்மீக தியானம்னா என்ன மாஸ்டர்? நம்முடைய ஆள் மனதிலே அமைதியில் இருந்துதான் நம்மளுடைய எண்ணங்களும் நினைவுகளும் கற்பனைகளும் நம்முடைய ஆள் மனதில் இருந்து வருகின்றது. அது நம்முடைய மேல்மட்ட மனநிலைக்கு வருகின்ற பொழுது நம்மளுக்கு என்ன என்று புரிகின்றது. இதை மகரிஷி ரொம்ப சயின்டிஃபிக்கா அதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறார். இந்த ஆழ்நிலை தியானம் டிரான்செண்டல் மெடிடேஷன், இதுக்கு பேர் டிரான்செண்டல் மெடிடேஷன். ஆழ்ந்து போகிறது, டிரான்சென்ட் ஆகுது. நம்ம இப்போ இருக்க மனநிலையிலிருந்து கீழே கண்ணை மூடி அப்படியே கீழே போய் அந்த அமைதியான இடத்துல நம்ம அமைதியாக உட்காந்துருது. இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய எண்ணங்கள் எங்கிருந்து வருகிறதோ, நம்மளுடைய கற்பனைகள் எந்த புள்ளியிலிருந்து வருகின்றதோ அந்த புள்ளிக்கு நம்மளுடைய உணர்வை அழைத்து செல்வதுதான் இந்த ஆழ்நிலை தியானம். ஒரு கண்ணாடியிலே, அருமையான கண்ணாடியிலே தூசு படிந்து இருக்கின்ற பொழுது அந்த கண்ணாடியிலே நம்ம முகம் சரியாக தெரியாது. அதை துடைத்து விட்டு பார்த்தால் நன்றாக தெரியும். அந்த தூய்மையான கண்ணாடி போல இருப்பதுதான் நம்மளுடைய ஆழ்மனம். அப்ப அந்த ஆழ்மனதுக்கு போக வேண்டும் என்றால் ஒரு டெக்னிக் வேணும், ஒரு பயிற்சி வேணும், ஒரு முயற்சி வேணும். அந்த பயிற்சி தான் டிரான்செண்டல் மெடிடேஷன். அது சொன்னார் மகரிஷி. நீங்க 5 நிமிஷம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த பயிற்சி. சரிங்க மாஸ்டர், நம்ம ஆன்மீக தியானம் அப்படிதான் பார்த்தாச்சு. நம்ம மகரிஷி மகேஸ்வரிக்கு அந்த ஆன்மீக தியானத்தை எப்படி ஆர்வம் இருந்துச்சு? அவர் அந்த ஆன்மீக தியானத்தை கற்றுக்கொண்ட குரு யாரு? எது இருந்தாலும் ஒரு குரு வேணும். குரு இல்லாட்டினா அது குருட்டு கல்வி. இப்ப குருகுல கல்வி முறை சொல்லப்ப குரு ஒருத்தர் இருந்தாரு, எல்லாத்தையும் கத்துக் கொடுத்தாரு. அவர் வில்வித்தையில இருந்து எல்லாம் கத்துக் கொடுப்பாரு.
இப்ப சமுதாயத்துல நம்ம வந்து ஒரு விஞ்ஞான உலகத்துல சுழன்று கொண்டு இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மகரிஷி பிஎஸ்சி படிப்பு முடிச்ச பிறகு அவருடைய ஜபல்பூர் என்ற ஊருக்கு அப்பொழுது ஒரு பெரிய மகான் வாரார். அவர்தான் நம்முடைய குரு பிரம்மானந்த சரஸ்வதி. மாஸ்டர், கடைசியா நம்ம மகரிஷி மகேஷ் யோகி ஆசிரியர்களுக்கும் நம்ம மாணவர்களுக்கும் சொல்ற அறிவுரை. மகரிஷியுடைய aim என்ன? எல்லாரும் தியானம் கத்து அமைதியான சூழ்நிலை, அமைதியாக சந்தோஷத்தோட வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காக இறைவனால் அனுப்பப்பட்டவர் தான் மகரிஷி மகேஷ் யோகி. குரு அருளால நாம இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கணும். சரிங்க மாஸ்டர், நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் அருமையா பதில் சொல்லி என்னை இன்னும் ஆலோசனை. நன்றி மாஸ்டர். ஆக குரு அருள் எப்பயும் உங்களுக்கு உண்டு. ஆசிரியர் முதற்கொண்டு பணிவுள்ள எல்லாத்துக்கும் குழந்தைகளுக்கு மகரிஷியுடைய ஆசீர்வாதம் உண்டு. வாழ்க்கையில நீங்க நல்லா வளர்ந்து பெரிய ஆளா இந்த பள்ளிக்கும் உங்க வீட்டுக்கும் நாட்டுக்கும் பெருமை சேர்ப்பீர்கள். ஆசிரியர்களுக்கு பெருமை சேர்ப்பீர்கள். வாழ்த்துக்கள். ஜெய் ஹிந்து.